ஹாய் விவர்ஸ் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம டேஸ்டான நான்வெஜ் டேஸ்ட்டில் சோயா பீன்ஸ் காளான் நல்லா வச்சு செம்ம டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சிடலாங்க. இந்த காளான் பிரியாணியை குக்கரில் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். குக்கரில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நல்லா எண்ணெய் காயிட்டுங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், ரோஜாப்பூ, பிரியாணி இலை, கல்பாசி, கிராம்பு இதெல்லாமே சேர்த்து எண்ணெயில் வதக்கி விட்டுடலாங்க. கூடவே சோம்பும் போட்டுக்கலாங்க. இதை நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இது கூட பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதங்க விட்டுடலாங்க. கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்க விட்டுடலாங்க. கூடவே ஒரு 10 கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இடிக்கல் அடித்து சேர்த்திக்கலாங்க. இது கூட தக்காளியை பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாங்க. இது கூட கேரட்டை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாங்க. கூடவே சோயா பீன்ஸை நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி உள்ளே சேர்த்திக்கலாங்க. இந்த சோயா பீன்ஸும் கேரட்டும் நல்லா வேகட்டுங்க. தக்காளி, வெங்காயம், சோயா பீன்ஸ் எல்லாம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இது கூட புதினா தலையை இப்போவே போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தலையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுடலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. மிளகாத்தூளும் சேர்த்திக்கலாங்க. கரம் மசாலா தூளும் சேர்த்திக்கலாங்க. பிரியாணி மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. இப்போ காளானை கட் பண்ணிக்கலாங்க. காளானை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சுத்தமாக கழுவியாச்சு. காளானை கழுகுனதுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. மசாலா எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லாவே கிளறி விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இந்த நேரத்தில் அரை லெமன் சாறை பிழிஞ்சு விட்டுறலாங்க. லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. இது கூடவே நம்ம தயிர் சேர்த்திக்கலாங்க. தயிர் சேர்த்துறதுனால ரைஸ் எல்லாமே பஞ்சு மாதிரி வருங்க. தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. இப்போ லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் 2 டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்திக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுறலாங்க அரிசியை சேர்த்து. இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஆல்ரெடி வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு கூடவே நெய் சேர்த்திக்கலாங்க. நெய் சேர்த்தி குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. இப்போ 2 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. ரைஸ் நல்லாவே வெந்துருச்சுங்க. நல்லா கிளறி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம காளான் பிரியாணி வந்து ரெடி. குக்கரில் கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துனால எப்படி ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியாக வருதுன்னு பாருங்கள். நம்ம போட்ட காளான், சோயாபீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடாதவங்க எல்லாருக்குமே வந்து இந்த காளான் பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நான்வெஜ் டேஸ்ட்டில் விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. பிரியாணியோட வாசனை நல்லா தூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பிரியாணியோடைய வாசனைக்கு எங்கள் வீட்டு பையனே பிரியாணி வேணும்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த காளான் பிரியாணியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.